அனைவருக்குமே வணக்கம். சின்ன வயசில் நான் படித்த பாரதிதாசனுடைய 3 கூற்றுகள் வாழ்க்கையை பற்றி அழகாக வரையறுத்திருப்பார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, தன் பெண்டு தன் பிள்ளை அப்படின்ற எண்ணம் கொண்டவங்க வந்து கடுகு உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறார். கடுகு இவ்வளோ தான் இருக்கும். தன்னுடைய நாடு தன்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கடுகுக்கு மூத்த துவரை உள்ளம் சொல்கிறாரு. தன்னுடைய நாட்டு சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு பிற நாட்டை துன்புறுத்துவர்களை வந்து என்ன சொல்கிறாருனாக்கா தொன்னை உள்ளம்னு சொல்கிறாரு. சரிங்களா? பாருங்கள், கடுகு எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ தான் இருக்கும். சரிங்களா? தன்னுடைய பிள்ளை தன்னுடைய குடும்பம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. சரிங்களா? ஒரு பொதுவாக இருக்கணும். சரியா? அப்படி நினச்சிட்டோம்னாவே வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையாக போயிடும். அடுத்து சொல்கிறாரு பார்த்தீங்களா, துவரை உள்ளம்னு சொல்கிறாரு. கடுகுக்கு மூத்த துவரை உள்ளம், தன்னுடைய நாடு தன்னுடைய மக்கள் அப்படின்ற ஒரு குறுகிய வளையத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து என்னன்னாக்கா துவரை உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் தன்னுடைய நாட்டை வைத்துக்கொண்டு பிற நாட்டை துன்புறுத்துவர்கள், நம்ம நாடு விடுதலை பெற்றுருச்சு அதனால் வந்து பிற நாட்டை நம்ம துன்புறுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்துட்டு என்ன, அது தொன்னை உள்ளம். இந்த தொன்னை அப்படின்றது வந்து கோவில் திருவிழாக்கள்லாம் அந்த தொன்னை கொடுப்பாங்க. இவ்வளோதான் இருக்கும். புளியோதரை அதெல்லாம் கொடுப்பாங்க. அரை வகுத்துக்கு பத்தியும் பத்தாமையும் இருக்கும். அந்த மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் வந்து பாரதிதாசன் சொல்கிறார்.